மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் சொல்லிக்கிறோம். சரிங்களா? நிறைய பொறாமைகளுக்கும் கண் திருஷ்டிகளுக்கும் நடுவில் தான் தினமும் மிதுனம் அதனுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்திக்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட மிதுனத்துக்கு வாழ்க்கையினுடைய தரமே மாறப்போகுது. அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்டங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பொக்கிஷங்களையும் மகேஸ்வரன் ஒருவரால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதே மாற்ற முடியாத கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியாக வரும் பொழுது முதலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள் கழிக்கப்படும். எப்படி கழிக்கப்படும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கர்மாவை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அதாவது நீங்கள் சிவபெருமானுடைய ஒரு ஆலயத்தை நோக்கி போகும் பொழுது அந்த ஆலயத்தில் நிச்சயமாக கொடிமரத்திற்கும் தெய்வத்திற்கும் நடுவில் பலிபீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அந்ததொரு பலிபீடத்தை நீங்கள் நெருங்கும் போதே உங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் நிறைந்த எண்ணங்கள் என்பது ஓடிக்கிட்டே இருக்கும். எதையோ யோசிப்பீங்க. அதாவது நீங்கள் ஆலயத்திற்கு எதற்காக போனீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே தவற விட்டுட்டு மற்ற எல்லா சிந்தனைகளும் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றி நினச்சிக்கிட்டே நீங்கள் கோவிலுக்குள் போவீங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் துரோகத்தால் வதைக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்கு யார் துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள மறந்துட்டு பலிபீடத்தை நெருங்கி போகும்போது மனதில் ஒரே ஒரு எண்ணத்தை சுமந்து செல்ல வேண்டும். என்னுடைய வெற்றியை அடைய விடாமல் என்னை தொற்றி இருக்கக்கூடிய பாவங்கள், பிணிகள், சூனியங்கள், துர்சக்திகள், பீடைகள் இவை அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும். இவை அனைத்தையும் நான் இந்த பலிபீடத்தில் மனதார பலி கொடுக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே போயிட்டு அந்த பலிபீடத்தின் முன்னாடி நின்று மனதார இறை நம்பிக்கையோட வேண்ட வேண்டும். நமக்கு என்ன தான் 4 நல்லது அப்படிங்கிறது நடந்தாலும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 7 கெட்டது கூடவே துரத்திக்கிட்டு வரும். அதனால் பலிபீடத்தின் முன் நின்று நீங்கள் வேண்டியதற்கு பின்பு எக்காரணத்தை கொண்டும் அந்த பலிபீடத்தை திரும்பி பார்க்காம தெய்வத்தை நோக்கி நடந்து போகணும். நீங்கள் திரும்பி பார்க்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான துர்சக்திகள் அந்த இடத்துல விட்டுட்டு வந்தீங்களோ அவை அனைத்தும் உங்களை பின்தொடர்ந்து வருவதற்கு பல சாதகமான சாத்தியங்கள் என்பது உண்டு.
இந்த 2025 மிதுனத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு நிலையில் கேது இருக்குது. ராகுவை போல கெடுப்பார் இல்லை, கேதுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. அதன்படி கேதுவால் பல நன்மைகள் என்பது மிதுனத்திற்கு நடக்கவிருக்கின்றது. மிதுனம் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நிச்சயமாக நகர்ந்தே தீரும். பல நாள் கனவுகள் என்பது உங்களுக்கு பலிக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. இனி எந்த தடையும் இருக்காது. அதனால தான் மிகப்பெரிய ஒரு பாவ கர்மங்களை கழிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது உங்களுடைய செவிகளுக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது. எல்லாமே விதியினுடைய கோட்பாடுகளின்படி தான் அனுஷனமும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மகேஸ்வரனுடைய நிழலை தேடி நீங்கள் செல்லும் பொழுது அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஈசனுடைய பூதகணங்களே உங்களை தொற்றி இருக்கக்கூடிய துர்சக்திகளை வதம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் வேலையே இழந்து இருந்தாலும் உங்களுடைய மனதிற்கு பிடித்ததொரு வேலையை உங்களால் அடைய முடியும். எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சுப நிகழ்ச்சியை உங்களால் சிறப்பாக நடத்த முடியும். மிதுனம் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலமும் நேரமும் பிறந்தாச்சு. இனியும் மிதுனம் பழையதை நினைத்து வருந்தக்கூடாது. முக்கியமாக இரத்த பந்தங்கள் கிட்ட ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை நினைத்து வருந்துவது என்பதை நிறுத்த வேண்டும். அவை அத்தனையுமே தற்காலிகமானதே. தயவு செய்து உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதே நீங்கள் சொந்தங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம்தான். அந்ததொரு பாசம் உங்களுடைய கண்களை மறைத்து பலவிதமான முயற்சிகளை தடுத்து நிறுத்தும். அதனால் மிதுனம் வெற்றியை போய் அடையும் வரை மிதுனத்தினுடைய இருபுற கண்களும் குதிரையைப் போல கட்டப்பட வேண்டும். அவ்வாறு கட்டப்பட்டால் மட்டுமே அல்லது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உங்களால் நேராக உங்களுடைய இலக்கை நோக்கி நகர முடியும். எந்த விதமான ஒரு இடத்தையும் உங்களுடைய கவனங்கள் என்பது சிதறாமல் இருக்கும். மிதுனம் மிகப்பெரியதொரு லட்சியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்குது. 12 ராசிகள்லையே மற்றவங்களுக்கு எல்லாம் பணத்தை சம்பாதித்தால் போதும், அந்த பணத்தை வைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சியத்துக்காக செல்வத்தை சம்பாதிக்கணும், அடுத்தவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை மனசில் தினமும் விதைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் மிதுனம். அப்பேற்பட்ட மிதுனத்துக்கு கவனச்சிதறலே இருக்கவே கூடாது. உற்றார் உறவினர்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இரத்த பந்தங்கள் உங்களுடைய பேச்சை மறுக்கலாம், மரியாதை கொடுக்க மறக்கலாம். ஆனால் உங்களை படைத்த இறைவன் அந்த ஈசன் உங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை அப்படிங்கிறத மிதுனம் மறக்காமல் இருந்தாலே போதும். மிதுனத்தினுடைய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க இல்லைங்களா? அந்ததொரு முயற்சிகள் திருவினையாகக்கூடிய ஒரு காலம்தான் இந்ததொரு 2025. மிகப்பெரியதொரு வாய்ப்பு வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டாக இருக்குது. அப்படி தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எந்த விதமான காரணங்களுக்காகவும் நீங்கள் தட்டி கழிக்காமல் சரியான ஒரு முறையில் விதி எனக்கு இதை தான் சொல்கின்றது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு உபயோகப்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை போயிட்டு அடைய முடியும். இனி எந்த ஒரு இடத்துலையுமே தோல்வி என்பது உங்களுக்கு நிகழாது. எவரிடமும் ஏமாறவும் மாட்டீங்க. எவராலும் உங்களுக்கு துரோகங்கள் என்பது நிகழ்த்தப்படாது. அந்த ஈசனுடைய பசுப சாஸ்திரம் உங்களை காத்து ரட்சிக்கும். அந்த அளவுக்கு பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளை நீங்கள் பெற ஆரம்பிச்சிட்டீங்க. எந்த விதமான ஒரு மனக்குழப்பங்களும் இல்லாமல் ஈசனுடைய ஆலயத்தில் நீங்கள் காலை வைக்கும் பொழுது பலிபீடத்தை பார்த்து என்னை பற்றி இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் இந்ததொரு நொடியே இந்த இடத்தில் பலியாக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு
உள்ளே போயிட்டு சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை என்பது உங்களுக்கு மாறுபடுவதை உங்களால் உணர முடியும். கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு கர்ம சனியாய் விளங்கி மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பாவ கர்மங்களை கழிக்கப் போகின்றார். இனி மிதுனம் வாழ்வில் உயரத்தை மட்டுமே தான் நோக்கி நகரும். எந்த இடத்துலையுமே இடறி விழாது. சுப காரியங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது குல தெய்வத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டே தீரும். அதற்கு முன்பாக தயை கூர்ந்து சிவனுடைய ஆலயத்தில் உங்களுடைய பாதங்களை பதிக்குமாறு இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா சிவனுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டாலே இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும். நாம் எதையும் தேடி போகக்கூடிய ஒரு அவசியமே ஏற்படாது. மிதுனம் இனி வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. மற்றவர்கள் முன் தலை குனிந்து வாழ்ந்த காலம் என்பது நீங்கி மிதுனம் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி கௌரவமாக வாழக்கூடிய ஒரு காலம் பிறந்தாச்சு. அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான ஒரு முடிவுகளை யதார்த்தமாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் எடுக்க முடியும். நிச்சயமாக மிதுனம் வாழ்வில் ஜெயித்தே தீரும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜெயிக்க பிறந்த ராசி தான் மிதுனம். ஏற்பட்ட தோல்விகளை கண்டு வருந்த வேண்டாம். அவை அத்தனையுமே தற்காலிகமானதே. இன்றைக்கி வேணால் நீங்கள் தோற்கும் பட்சத்தில் இருக்கலாம். நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீர முடியும். ஏன் அப்படின்னா அனுதினமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி. முயன்ற மிதுனம் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஈசனை நாடிய மிதுனத்திற்கு என்றைக்குமே வாழ்வில் வீழ்ச்சியே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். பிரார்த்தனைகளை முடித்து ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுதும் பலிபீடத்தை ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டாம். அடுத்ததொரு காணொளியில் விரைவில் சந்திக்கலாம். மிதுனம் ராசியை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.